அதுக்கப்புறம் தக்காது தமையது மினல் கைலி குல்லமா உல்கிய ஃபியா ஃபவுஜுன் சாலம் ஹசனத்து அலமியத்தீக்கும் நதீர். மாஷா அல்லாஹ், கொஞ்சம் பெரிய உண்டு. தக்காது அது நெருங்குகிறது, அது நெருங்குகிறது. என்ன நெருங்குகிறது? தமையசு வெடித்து விட நெருங்குகிறது. இப்படின்னா வெடிக்க போகுது. மின் தஃபாவுத்தை நான் வசக்க படித்தோம். இது மினல் கைலி. கைலின்றது கோவத்தால். அவங்கள போட போகல நரகம் வந்து எந்த நேரம் சொல்லுமாமே எனக்கு போதும் எவ்வளோ போட்டாலும் போதா என்னமாமே, அதுக்கு எவ்வளோ போட்டாலும் எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் ஆகலை கொடுத்தாலும் போதும். அது வந்து பார்த்து கொண்டே இருக்குது. இந்த மனுஷன் இந்த பாவம் செஞ்சால் அந்தந்த பாவத்துக்கு தண்டனை, விபச்சாரம் செஞ்சதுக்கு ஒரு தண்டனை, குறை பேசுறதுக்கு ஒரு தண்டனை, அது பார்த்து கொண்டே இருக்குது தண்டனை கொடுக்குறது ஒவ்வொன்றுக்கும். பேசக்கொண்டு என்னங்க தக்காது தமையது மினல் கைலி, அது கோவத்தால் வெடிக்க போகுதாம்மா. நரகம் வெடிக்க போகுது. அது எரிமலை ஒன்று சும்மா வெடிக்கிறதுக்கு ஒன்றும் என்னண்டிக்கும், அந்த மாதிரி கோவத்தால் அது வெடிக்க பார்த்து கொண்டிருக்குதான். மினல் கைலி குள்ளமா உல்கிய, எந்த டைமில் தெரியுமா? போதெல்லாம் உல்கிய எரியப்படும், அதில் ஃபீஹி ஃபவுஜுன். ஃபவுஜுன் என்று சொன்னால் ஒரு கூட்டம் எரியப்படும் போதெல்லாம் அதுக்குள்ள கூட்டமாக தான் போடுவாங்க. இதில் ஒரு கருத்து ஒவ்வொரு சமூகமாக போடுற. இப்படி சமூகத்தில் பாவம் செஞ்சாக்கள் அப்படி சமூகமாக போடுற. இன்னொரு கருத்து இருக்குது, ஒவ்வொரு பாவம் கேட்டகரிக்கு. விபச்சாரம் செஞ்செல்லாம் ஒரு டைமில், இந்த நேரம் பொய் சொல்கிறவங்க ஒரு டைமில், எந்த நேரம் குறை பேசுகிறவங்க ஒரு டைமில், அப்படி களவெடுத்தவங்க ஒரு டைமில், ஒவ்வொரு பாவத்துக்கு மனுஷரை குரூப்பாக போடப்படும். சுபஹானல்லாஹ். குள்ளமா அப்படின்னா நீங்கள் இந்த நேரம் உலகத்தில் பொய் சொல்லி கொண்டேன்டா கியாமந்தாலும் நீ பொய்க்காரனோடு தான் இப்போ அது பொய்க்காரனோடு தான் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எந்த நேரம் அமல் செஞ்சு கொண்டீங்க, எந்த நேரம் தொழுகிறேன்னா தொழுகையாளிகளோடு இருப்பீங்க, எந்த நேரம் குர்ஆனை பற்றி பேசிட்டீங்கன்னா அது குர்ஆனை பற்றி பேசுகிற சாபாக்களோடு இருப்பீங்க. எனக்கு சரியான ஆசை அப்துல்லா இப்னு அப்பாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அவன் குர்ஆன் தஃப்சீர் அப்படி அவன் தஃப்சீரில் பட்ட எக்ஸ்பர்ட். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. இன்ஷா அல்லாஹ் அந்த நான் குர்ஆனே எதிர குர்ஆன் இருந்தால் கியாமந்தால கிட்டப்பாக்குள்ள இப்னு அப்பாஸ் வைப்பான். இன்ஷா அல்லாஹ். குல்லமா உல்கிய ஃபியா ஃபவுஜுன், ஒரு கூட்டம் உல்கியண்டா எரியப்படும் போதெல்லாம் அது உள்ளுக்கு எரியப்படும் போதெல்லாம் என்ன நடக்குதும்மா? சாலஹும் என்று சொன்னால் சால என்றது கேள்வி கேட்குறது. சாலஹும் யார் கேள்வி கேட்குறதுன்ற முதல்ல பாருங்கள். ஹசனத்து காவலாளர்கள், அதனுடைய காவலாளர்கள். ஹாண்டா அதன் நரகத்துக்கு காவலாளர்கள் இருக்கிறாங்க. நரகத்துக்கு என்று சொல்லி அலசுமான சில மலக்குமார்கள் வச்சுக்கிறாங்க தண்டனை கொடுக்கறதுக்கு. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் தான் இல்லை லீடர். சால என்றை கேட்குறேன். அதனுடைய காவலாளர்கள் அது வேறு, அது சீக்கிரம் என்ற அர்த்தம். அது சீக்கிரம் என்று வரும். அது வந்து இது வேறு சாலை. அது வந்து ஃபிகலோடு வரும். இது ரூட் லெட்டத்துக்குள்ளே இது சாலை என்று தீக்குது. அதனுடைய காவலாளர்கள் கேட்பார்கள். என்ன அதனுடைய காவலாளர்கள் யாருக்கிட்ட கேட்பாங்க? அவர்கள்கிட்ட. அப்படின்னா அது கூட்டம் புல போகல, அது புழுந்து கூட்டத்துக்கிட்ட தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அலம் எழுத்தீக்கும் நசீர் சுபான். என்ன கேட்பாங்க? எழுத்தி என்று சொல்கிறது மரபில் வந்தை வார என்ற அர்த்தம். என்றா நாங்கள் ஆல்ரெடி படித்தோம். எத்தனை தடக்கா? அவர்கள் இல்லை, நீங்கள் எல்லாரும் உங்களுக்கிட்ட வந்தாங்க. எழுத்திக்கும் உங்களுக்கிட்ட வந்தாங்க. லம் என்றா இல்லை, உங்களுக்கிட்ட வரல. இது அலிஃப் என்ன தெரியுமா அம்மா? கேள்வியுடைய அலிஃப். நான் நினைக்கிறேன் இந்த அலிஃபுக்கு அம்சா ஒன்று வரணும் என்று நான் சதுக்கிட்ட செக் பண்ணுறேன். கொஞ்சம் குர்ஆனை பார்த்துட்டு வரேன். நான் செக் பண்ணினேன். இதில் வந்து அம்சா ஒன்று வரணுமா? இந்த அலிஃபில் அம்சா ஒன்று வரணும். நான் சொல்கிறேன் கரெக்ட் பண்ண சொல்லி. எழுத்திக்கும் வேண்டாம், உங்களிடம் வரும் கும் என்றால் நீங்கள் எல்லாம் உங்களிடம். எழுத்தி என்றே வாரை, உங்களிடம் வாரை என்ற அர்த்தம். எழுத்திக்கும் லம் என்றா இல்லை, உங்களிடம் வரல. வந்தா இந்த அலிஃப் வந்தால் கேள்வியை எடுக்கலும். எந்த நேரம் இல்லை ஈன கேள்வியை எடுக்கணும். அந்த வேடத்தை பொறுத்து. உங்களிடம் வரலையா லெமெண்டா இல்லைன்ற அர்த்தம். உங்களிடம் வர இல்லை, அலிஃப் வராட்டி வர இல்லை, அலிஃப் வந்து சுட்டியும் வரலையா, அதை கேள்வியாக மாற்றணும். வரலையா. ஓ இதையா? மாஷா அல்லாஹ்.
பெரிய என்ன கேட்டால் தெரியும் அப்படி மாஷால பசங்க செஞ்சுக்கிறாரு. உங்களிடம் வரலையா, யார் வரலையா? நசீர். பெரிய நன்மை தான் அவருக்கு மாஷால பெரிய நசீர் என்ன அர்த்தம்மா? எச்சரிக்கை, ஒரு எச்சரிக்கையாளர். உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய உங்களுக்கு ஒரு ஓனர் வர. ஓர் என்ன இது? நசீருன். நசீருன் அது வந்து மக்ரிஃபா நக்கீரா என்று படிக்கணும் கிராமர் சீன். ஒரு எச்சரிக்கையாளர், ஒரு ஒத்தசரி வரலையா, ஏதாவது ஒரு எச்சரிக்கையாளர். நசீரன்னா நக்கீரா என்று இருக்கிற கிராமரில் அதான் கொஞ்சம் கிராமர் படிக்கணுமென்று. அப்படி இல்லாட்டி நீங்கள் சும்மா விளங்குறேன்டா ஏதாவது ஒரு ஒத்தர் சரி வந்து ஒன்றுமே சொல்லலையா அப்பா இந்த நரகத்தை பற்றி? ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தபாரக்கல்ல தீசு கூட எடுத்து நீங்கள் பார்க்கலையா நரகத்தை பற்றி? இப்படியெல்லாம் நடக்குமென்று தெளிவாகிக்குது அம்மா. கொஞ்சம் எடுத்து திறந்து பார்க்கல என்னைக்குது அதை பற்றி. கணக்கெடுக்க இல்லையா? தொழல, நோம்பு பிடிக்கல, ஒன்றும் செய்யலை, கணக்கெடுக்க இல்லை. ஏன் கணக்கு இல்லை? கொஞ்சம் அர்த்தத்தை பார்க்கல. சுப்ஹானல்லாஹ். ஒரு எச்சரிக்கையாளர் வரல. ஆக்சுவலி அதான் இந்த வீடியோ செய்கிற மெயின் நோக்கமே இது குர்ஆனை மக்கள் விளங்கணும். இந்த கேட்குறவங்க இன்ஷால்லா ஏழுமான மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஏழுமான மட்டும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், கொஞ்சம் பாருங்கள், விளங்குங்க. ஏண்டா இல்லாட்டி கியாமத் நாளில் வந்து இதை கேட்க போகல என்ன பதில் சொல்கிறேன் நாங்கள் உங்களுக்கு? யாருமே வந்து ஒன்றுமே சொல்லலையா? இந்த குர்ஆன் லீக்கிறது யாருமே சொல்லலை. இந்த நாளும் நான் தப்பார்கள் இது காஃபிர்களுக்கு தான் வாரது. ஆனால் எங்கள்ட முஸ்லீம்களும் இன்றைக்கு குர்ஆனை கணக்கெடுக்க அமைக்கிறாங்க. கணக்கெடுக்க அர்த்தத்தை பார்க்குறதில்ல. ஸோ இந்த மாஷால்லா இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு நாங்கள் மிச்சம் ஷுக்ர் செய்யணும். இப்படி அதை பார்க்குற பாக்கியம் கிடைக்கிறதுக்கு எச்சரிக்கையாளர் வரலைன்னு கேட்குறேன். சொன்னாலும் மேத்திக்கு நசீர்.